ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து விகடன் அவார்டு வந்து சொல்லியிருந்தோம் 2024 வந்து கொடுத்துட்ருக்காங்கன்னு. ஸோ அதில் நாமினேட் கேட்டகரியில் 9 பேர்ஸ் வந்து ஆஸ் ஆஃப் நோ ஸ்டில் மார்னிங் வரைக்கும் இல்லை, ஈவினிங் வரைக்குமே வெயிட் பண்ணிட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து 10th கேட்டகரியில் வந்து நம்மளுடைய வீக்காவை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சாமிநாதன் லட்சுமி பிரியா அப்படின்னு சொல்லிட்டு மகாநதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டகரியை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய ஃபோட்டோஸை வந்து போட்டு நமக்கு இப்போ வந்து டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது யாரெல்லாம் ஓட் பண்ணுறீங்களோ ஃபேவரட் பேர் அப்படின்ற கேட்டகரிக்கு நம்ம சாமிநாதன் லட்சுமி பிரியா 2 பேரும் ஓகே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நமக்கு கேட்க வேணாம், வீக்காக எங்கே பார்த்தாலும் நம்ம ஆல்ரெடி போய் ஓட் பண்ணிவிடுவோம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாருமே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்குமே ஓட் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் இண்டிவிஜுவல் அவார்டுக்காக லட்சுமி பிரியா அந்த விஜய்க்கு இப்போ வந்து பேர் அவார்டுக்காக கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஒரு மொபைல்லேருந்து ஒரு ஓட்டு தான் போட முடியும் அப்படின்னு, மெயில் கேட்டகரி ஆல்சோ. ஸோ இதில் அடுத்து இப்போ வரப்போகிறது, இதில் நம்மளுடைய வீக்கா பேர் அப்படின்னு வந்து அப்கமிங்கில் ஃபர்ஸ்ட்டாக வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெரிய விஷயம் தான். பிகம் ஆல்ரெடி வந்து ஸோ மார்னிங்லேருந்து டில் வரைக்குமே ஓட் கேட்டகரி போயினே இருந்திருக்கும், எல்லாம் கொடுத்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறமே பேர் அவார்டு வாங்குறது பெரிய விஷயம் தான். அப்படியே வாங்கிட்டாங்க அப்படின்னா அது வேறு லெவல் தான். ஸோ எதனால் ஏன் இப்படி திடீர்னு ஆட் பண்ணியிருக்காங்க, இது முன்னாடியே பண்ணியிருக்கலாமே அப்படின்னா, ஆக்சுவலாக மகாநதி அப்படின்னு ஸோ நம்பர் 1 டிஜிட்டல் சீரியல் வந்து பிகாஸ் அவங்களுக்கு இப்போ டாப் டிஆர்பி பேஸ் வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் டே வைசஸ்லேயும் வந்து சன் டிவி அந்த மாதிரிலாம் வந்து சீரியல்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ டே வைசஸில் இப்போ 7 o'clock அப்படின்னும் போது நமக்கு டிஆர்பி வந்து இந்த வீக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கூட அவங்களுடைய கேட்டகரி வந்து உள்ளே வந்திருக்கலாம். ஆஃப்டர் டிஆர்பிக்கு அப்புறம் வந்து கூட உள்ளே வந்திருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி லேட்டாக ஆட் பண்ணக்கூடிய ரீசனாக இருக்கலாம். சரிங்களா? எனிவே இதுக்கப்புறம் ஓட் போடாதவங்க நீங்கள் கண்டிப்பாக ஓட் போட்டுருங்க. பிகாஸ் நம்மளுக்கு பேர் அவார்டு வந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சரிங்களா? நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.